ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்தியல். இன்னைக்கு நான் உங்களுக்காக எந்த மாதிரி படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு சைக்கோ தனமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேபி இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பண்ற ஆசையே வராது. இதுல வர்ற சைக்கோ ஒரு பொண்ணை கடத்துறாரு. ஆனா அவரு தான் இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு படாது பாடுபடுறாரு. இந்த சைக்கோ கிட்ட இருந்தே இந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா, இல்ல இந்த பொண்ணு கிட்ட இருந்தே இந்த சைக்கோ தப்பிச்சானா இல்லையா, கடைசியில இவங்களுக்கு என்னதான் ஆகுது அப்படிங்கறத நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா த்ரில்லாவும் சொன்ன படம் தான் பெட். அண்ட் வெல்கம் டு கார்த்தியல். யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த கமெண்ட் எப்பயுமே தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒருத்தனை காமிக்கிறாங்க. இது இவன் பேர் தான் செத்தோட அன்றாட வாழ்க்கையை காமிக்கிறாங்க. அவன் எந்திரிச்சு பல்லு விலைக்கு குளிச்சுட்டு எப்பவுமே பஸ்ல தான் வேலைக்கு போவான். அவன் என்ன வேலை பாக்குறான்னா, ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அனிமல்ஸ்னாலே ரொம்பவுமே பிடிக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா பழகுவான். அவனுக்கு அங்க இருக்கிறதுலயே ரொம்பவுமே பிடிச்சப்பட்டு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு நாய் ஒன்று இருக்கும். அதுகிட்ட தான் ரொம்ப க்ளோஸா பழகி இருக்கான். இதெல்லாம் தான் இவனோட ரெகுலர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவுமே தனியா தான் பஸ்லயே போவான். அப்படி ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய், உன் பேர் ஹார்லி தானே, உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவனே இன்ட்ரோ கொடுத்துறான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். உன் பின்னாடி நான் நிறைய தடவை சுத்தி இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சோ இப்ப என்ன நீ ரைட் அப்படின்னு காமிக்கிறாங்க. அவ கையில ஏதோ ஒரு டைரியை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெயிட்டா இருக்கேன், என்னோட ஸ்டாப் வந்துருச்சு, உன்னை பார்த்ததுலயுமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து இறங்கிடுறான். இவன் எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவன் மதிக்கவே இல்ல. சரின்றவன் அவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசுறன்னு தெரியாம அங்க ஒரு பிளாக் அமெரிக்கன் இருக்காரு. அவங்கிட்ட போய், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு கிட்ட எனக்கு பேச தெரியல, எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசுறதெல்லாம் கேக்குறான். ஆனா அவனா பாத்தீங்கன்னா அவன் இவனை மதிக்கவே இல்ல. இங்க பாரு, நீ நானும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, இதை பத்தெல்லாம் என்கிட்ட கேட்காது அப்படின்னு அவனை சொல்லி அனுப்பிச்சிடறான். இப்ப தலைவன் என்ன பண்றான்னா, வீட்டுக்கு வந்து சோசியல் மீடியால எப்படியோ தேடி அவளோட அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிடறான். அவளோட போட்டோ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு வர்றப்ப அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு நாயை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏன்னா அதை கொலை பண்ண போறாங்களாமா. அதுக்கு ஏதோ டிசீஸ் எல்லாம் இருக்காமா. அதை அவன் கேட்டவனையுமே ரொம்பவுமே கஷ்டப்படுறான். இங்க பாரு, இந்த வேலையை நீ தான் செஞ்சாகணும், இல்லைன்னா நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வேற வழி இல்லாம அந்த நாயை எடுத்துட்டு வந்துடுறான். அவன் கண்ணு முன்னாடியே அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதை கொண்டாடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் அவன் வெளியே நாயை எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, கஷ்டப்பட்டு அதுக்குள்ள போட்டு அதை எரிச்சிடறான். இப்ப வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் நோட் பண்ணிட்டேன். சோ இதை வச்சு அவளை நாளைக்கு மீட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறான். சோ அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு வேலை செய்யற ஹோட்டலுக்குமே போறாரு. நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் யாருங்கிறதே தெரியல. அப்புறம் இவனே சொல்றான், நம்ம கூட அன்னைக்கு பஸ்ல மீட் பண்ணோம்ல அப்படிங்கிறான். ஓ ஆமாமா, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் இவன் ஒரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசி வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமாவே பிடிக்கல. நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுது. இந்த பொண்ணு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரியே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, இவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஹார்லி வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு மேல இருக்கிற விண்டோ வழியா பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிளார்க் கிட்ட சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, அவங்க வந்து அவன் எப்படி இருப்பான், பாக்குறதுக்கு நல்லா இருப்பானா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஹே விளாடாது அப்படின்னு சொல்றப்ப கிளார்க் வந்து எரிக் போன் பண்ணிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. எரிக் வந்து நம்ம ஹார்லியோட பாய் ஃப்ரெண்டு. இப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரேக்கப்ல இருக்காங்க. திரும்பவும் லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலைல திரும்பவும் வேலைக்கு போறான். அங்க யாரும் அவளுக்கு நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கு பிடிச்ச ஃபிளவரா இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா ஹார்லி வந்து எரிக்க பாக்கறதுக்காக போறா. எரிக் வந்து ஒரு பார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எரிக் கிட்ட போயிட்டு, எதுக்காக நீ பூவெல்லாம் அமுச்சு வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க செத்து இருக்காரு. இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு எங்கேயுமே வந்திருக்காராட்டு இருக்கு. சரி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வெளியே போய் தம் அடிக்கிறேன்னு அவங்க வெளியே வந்து அவங்களோட டைரியை எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செத் பையன் சைட்ல உட்காந்து ஹார்லி கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவங்களுமே பேசுறாங்க. இருட்டுல சரியா யாருன்னு மூஞ்சி தெரியல. அப்புறம் நல்லா உத்து பார்த்தாலும் தெரியுது இவன்னு. நான் அமிச்ச ஃபிளவர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டோன்னே அவங்க செம்ம காண்ட் ஆகிடுறாங்க. எதுக்குடா நீ நான் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரேன்னு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேள, நீ என்கிட்ட கொஞ்சம் பேசுன்னு அவனுமே கெஞ்சுறான். அப்ப அவங்களோட பேக் கீழே விழுந்துருது. அதெல்லாம் விட்டுட்டு பார்க்குள்ள போய் எரிக்கிட்ட, இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா செத்தோட வாயை உடைச்சு அவனை செம்ம அடி அடிச்சு அவனை பாரை விட்டு வெளியே தள்ளிடுறான். அப்பதான் ஹார்லியோட டைரி வந்து நம்ம செத்துக்கு கிடைக்குது. ஹார்லி வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே அந்த டைரியை தேடுறாங்க. அப்ப கிளார்க் சொல்றாங்க, இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்போம் அப்படின்னு. ஹார்லி கிளார்க் பார்த்து முறைக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் மனதளவுல செத்த ரொம்பவுமே பாதிச்சிருச்சு. அதனால அந்த டைரியை சைக்கோத்தனமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். தூங்காம கொள்ளாம அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். வேலைக்கு வரான், வேலையை ஒரு மாதிரியா செய்யறான். அப்பதான் அங்க அவங்க ஆபீஸ் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதா பாக்குறான். அந்த இடம் யாருக்குமே தெரியாதாட்டிருக்கு. யூஸ் பண்ணி ரொம்ப நாள் விட்டு போன இடமா இருக்கு. அந்த இடத்துல அவன் வேறு சில வேலை எல்லாமே பண்றான். அங்க ஒரு கூண்டு செய்யறான். அவங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து அதை அவனே போட்டு பாக்குறான். அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துடுறான். இதுக்கு நடுவுல எல்லாம் அந்த டைரியுமே படிச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா நம்ம ஹார்லியை திரும்பவும் அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹார்லிக்கு தன்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரியுது. அவங்க பேக்ல இருந்து ஒரு பெப்பர்
பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மேலேயே அடிச்சிடறாங்க. அது பாத்தீங்கன்னா வேற யாரோ, நம்ம செத்து இல்ல. இது எல்லாத்தையும் செத்து வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல அவங்களோட ஃப்ரெண்டு கிளார்க் எல்லாம் இல்ல, ஹார்லி தனியா தான் இருக்கா. சரி தூங்க போலாம் அப்படின்ட்டு பெட்ல போய் படுக்கிறாங்க. அப்ப செத் வந்து பெட்டு கீழ இருந்து மேல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஹார்லி மேலேயே போட்டுறான். அவங்க அங்கேயே மயங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹார்லி ஒரு அட்டை பாக்ஸ் குள்ள போட்டு அவனோட ஆபீஸ்க்குள்ள எப்படியோ ஒண்ணு எடுத்துட்டு போயிடணும்னு இந்த செத் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த பாக்ஸை எடுத்துட்டு போறப்ப அந்த செக்யூரிட்டி என்னடா எடுத்துட்டு போற, எதை எடுத்துட்டு போனாலுமே இங்க வந்து என்ட்ரி போட்டு போ அப்படின்னு சொல்றான். இவன் என்ட்ரி போடுறப்ப அவனுக்கு லைட்டா சந்தேகமும் வருது. அப்ப அந்த பாக்ஸுமே ஆடுது. என்னடா எடுத்துட்டு போற அப்படின்னு அவன் கேட்கறான். ஒன்னும் இல்லையே, உள்ள மெடிசன் தான் இருக்கு அப்படின்னு இவன் சொல்றப்ப திரும்பவும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த செக்யூரிட்டி ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்றான். அப்ப மேல ஏசில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதுல இந்த செக்யூரிட்டி டைவர்ட் ஆகி இவனே அந்த பாக்ஸ் எடுத்து வச்சு உள்ள கொண்டு போ அப்படின்னு அமுச்சு வச்சிடறான். அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹார்லி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள பெட்டு மாதிரி அடைச்சு வச்சிருக்கான். அவ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறா. ஆனா அதுல அவளோட நகம்தான் போச்சு. அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அதுல இருந்து வெளியே வர முடியல. சோ இவங்க ஆபீஸ்க்கும் இவ இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கீழே இருக்கு. இதுக்கு இடையில 4-5 டோராட் இருக்கு. இவ எவ்வளவுதான் கத்தினாலுமே மேல யாருக்குமே கேட்காது. இப்ப இவன் வரான், டெய்லியுமே வரான், இவளுக்கு ஃபுட் எடுத்துட்டு வரான். இவ பாத்ரூம் போறதுக்கு அந்த பெட்டோட இதுதான் வைக்கிறான். அப்ப அவகிட்ட பேசுறா, ஹாய் நான் தான் செத்துன்னு. அவ பாத்தீங்கன்னா கோவத்துல கெட்ட வார்த்தையில அவனை திட்டுறா. சரி ஓகே உன்னை நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு கொடுத்த ஃபுட்டுமே எடுத்துட்டு அங்க இருந்து போயிடறான். போகும்போது இதெல்லாமே நான் உன்னோட நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் போனதுமே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கிலியை மெதுவா தேய்ச்சி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அவன் நல்லா வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வரான். வந்து பாக்குறான் அவங்க கூண்டுக்குள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்துட்டு உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ற அப்படின்னு ஒரு சைக்கோத்தனமா சொல்றான். அவங்க காலை பிடிச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு எனக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்கு, அது வந்து உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ இங்க இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. இவங்களோட ஃப்ரெண்டு கிளார்க் இவங்க கிட்ட அவ்வளவுதான், நீ இவங்கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன், இவன் உன்னை கொல்ல போறான் அப்படிங்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவங்க சொல்றாங்க. இல்லைங்க பாரு, நான் சொல்றதா நடக்க போகுது, உன்னால இங்க இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுது. கோவத்துல அவங்க வாயை மூடிட்டு கத்துறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறமா அவன் ஒரு பெட் பேன் வச்சான்ல, அதுல இவங்க யூரின் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட ஒரு எலி வருது. இருக்கிற கோவத்துல அந்த எலிய மிதிச்சே சாகடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த எலி எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ரேப் பண்ண போறியா, கொலை பண்ண போறியா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அவன் இல்லன்னு சொல்றான். இங்க பாரு, நான் உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றப்ப, என்னடா நீ காப்பாத்த போற, நீ என்ன கடவுளா இப்படி அடைச்சு வச்சு தண்டனை கொடுத்து மாத்துறதுக்கு அப்படின்னு இவங்க கேட்கும்போது இப்ப உட்காந்து சொல்றான், சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், ஸ்கூல்ல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணேன், எல்லாரும் உன்னை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, பட் நான் உன்னை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், நான் பார்த்த ஹார்லி ரொம்பவுமே நல்லவ, ஆனா இப்போ உனக்குள்ள இருக்கிற ஹார்லி ரொம்பவுமே கெட்டவ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நான் உன்னை முழுசா மாத்த போறேன், நீ முழுசா மாற முடியும், இதுக்குள்ளதான் இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ற அப்படின்னு அவன் கேட்கிறப்ப, இல்ல உள்ள சுத்தம் பண்ண வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லி சமாளிச்சிடறான். சரி உள்ள ஏதோ டனல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீ பாத்தியா அப்படின்னு அவன் கேட்கிறப்ப, உள்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். சேம்ட்டு இந்த செக்யூரிட்டியுமே அங்கிருந்து வந்துடுறான். இங்க ஹார்லியை காமிக்கிறாங்க. அவளுக்கு திரும்பவுமே எலிவிஷன் வருது. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு அவன் கேட்கிறப்ப, நான் வெயிட் பண்ணி திரும்ப அடிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அடுத்த நாள் செத்து இங்க வந்து அந்த டைரியை தூக்கி போடுறான். அந்த டைரியை எடுக்கிறதுக்கு இவங்க அவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க. பொறுமை இந்த டைரியை நான் படிச்சு பார்த்தேன், செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது, நீ பயங்கரமான ரைட்டர். இப்ப அவங்க அதெல்லாம் கேட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. லவ்னா என்னங்கறத தெளிவா எழுதியிருக்க, என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா, சாக்ரிஃபைஸ் பண்றதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்க, இதுல நீ லவ்னு பிலாசபி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கடத்தணுமே தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஒரு ஓரத்துல செம்ம கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் சரி கிளாரை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த கிளார் அப்படின்னு அவங்க கோவமா சொல்றாங்க. இல்ல 2-3 தடவை கதவை திறக்கிறப்ப நீ யாரு கூட பேசிட்டு இருந்தில, அது கிளார் கூட தானே அப்படின்னு அவன் கேட்கறான். கரெக்டா கேட்கறான்ல. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்றான், 2 வயசுமே நீ தான் பேசிட்டு இருக்க, இப்ப கூட அவ என் பின்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறான். அவளுமே கரெக்டா பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஆளி இல்லன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஆளு சிரிக்கிறான். இப்ப செத் வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட உடைக்கிறான். அந்த கிளாருங்கிற கேரக்டர் அது உண்மையாலுமே கிடையாது, அது வந்து உன்னோட இல்யூஷன் சொல்றான். அப்பதான் காமிக்கிறாங்க, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இவ கூட யாருமே இல்ல, அந்த கிளாருங்கிறதே ஒரு இல்யூஷன் தான், இவ தான் தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்கா, அதுக்கு என்ன காரணங்கிறதே இப்பதான் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே அவ டைரியில எழுதி வச்சிருக்கா. ஆக்சுவலா அந்த கிளார் வந்து ஹாலியோட ஃப்ரெண்டு தான். ஹாலியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த எரிக் இருக்கான்ல, அவங்க கூட இவ வந்து தப்பா இருந்திருப்பா. அதை வந்து நம்ம ஹாலி கண்டுபிடிச்சிருவா. ஹாலி தான் சைக்கோவாச்சு. கிளார கார்ல கூட்டிட்டு போறப்ப இந்த மாதிரி அவ கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்லி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டு போறா. அதுவும் காரை ரொம்பவுமே ஸ்பீடா ஓட்டிட்டு போறா. கிளார் வந்து கதறா, மெதுவா போ, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. இவ அப்படியே காரை திருப்பி ட்ரக்கு மேலேயே இடிச்சு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடுறா. பட் இன்னும் கிளாரோட உயிர் இன்னும் போல, அவ குத்து
கொலையுருமா கிடக்குறா. அப்போ ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து அவளோட கண்ணிலேயே சொருகி அவளை அங்கேயே சாகடிக்கிறான் நம்ம ஹாலி. இது எல்லாமே அந்த டைரியில இருந்திருக்கு. இதெல்லாம் அவன் படிச்சு பார்த்துட்டு தான் இவளை தூக்கலானே டிசைட் பண்ணிருக்கான் நம்ம செத். இப்ப தெரியுதா நான் உன்னை ஏன் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். இப்ப ஹாலி வந்து சிரிக்கிறா. இதெல்லாம் என்ன ரியல்னு நினைச்சுக்கிட்டியா? நான் ஒரு ரைட்டர், இது ஒரு கதை, நான் இப்படிதான் எழுதுவேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப நம்மால் சிரிக்கிறான். அப்படிதான் நானும் நினைச்சேன். இதுக்காக நான் ஒரு மாசம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரிய வந்த விஷயம் எல்லாம் ரொம்பவுமே கொடூரமா இருந்தது. இவன் என்ன பண்ணிருப்பானா, ரோட்ல போற வர்றவங்க எல்லாத்தையுமே சைக்கோத்தனமா கொடூரமா கொலை பண்ணிருப்பா. அதுல இருந்து தப்பிக்கிற ட்ரிக் எல்லாமே இவளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே டைரியில எழுதி வச்சிருக்கா. இப்ப இவன் என்ன சொல்றானா, எல்லாமே சரி, இதெல்லாம் எதுக்கு நீ டைரியில எழுதி வச்சிருக்க? உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்பாச்சும் ஒரு நாள் நம்ம மாட்டோம் அப்படின்னு, அந்த மன்னிப்புக்காக தானே நீ டைரியில எழுதி வச்சிருக்க அப்படிங்கிறான். இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். உன்னை நான் அவ்வளோ லவ் பண்றேன், உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இந்த ஹாலி எந்த அளவுக்கு சைக்கோங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் என்ன சொன்னாலையும் நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர்ல தான் இருக்கான். இப்ப ஹாலி வந்து பொம்பரா, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால நீ தான் என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்ல, என்னை வெளியே விடு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. செத் வந்து சிரிச்சுக்கிட்டே அது இப்ப கிடையாது கண்ணா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அடுத்த நாள் வந்து ஒரு கேள்வி கேட்கறான், எதுக்காக நீ இந்த மாதிரி கொலை பண்ற அப்படின்னு அவன் கேட்கும்போது அவ சொல்றா, ஒரு தடவை நீ கொலை பண்ணனா அது ரொம்பவுமே நல்லா இருக்கும், அதனாலதான் நான் கண்டினியூவா கொலை பண்ண அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி அவ சொல்றா. சோ இந்த இடத்துல தாங்க இவன் சைக்கோவா இல்ல இவனை விட பெரிய சைக்கோவா அவதான் பாக்குறப்ப தோணும். அது மட்டும் இல்லாம ஹாலி இவன் அழகுல மயக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாப்பா. ஆனா இவன் மயங்க மாட்டான். இவனுக்கு தெரியும் இவ பெரிய சைக்கோ அப்படின்னு. இப்ப இவ அவனை பார்த்து என்ன சொல்லுவான்னா, ஒரு ஒயிட் ஷார்க்க அக்வேரியன்குள்ள போட்டா அது என்ன பண்ணுன்னு தெரியுமா, அதோட மூக்கைய அது இடிச்சிடிச்சு உடச்சுக்கும் அப்படின்ட்டு அவளோட மூக்க கம்பியில் இடிச்சு படார்னு உடச்சுக்கிறா. இவ்வளவு நேரம் தெம்பா இருந்தவன் இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கையெல்லாமே உதறது. என்னடா இவ சைக்கோ மாதிரி பண்றா அப்படின்னு. இப்ப அவ சொல்றா, நான் உள்ளே செத்துட்டேன்னா உன்னோட பிங்கர் பிரிண்ட் இதுக்குள்ள நிறையவே இருக்கு, நீ கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப அப்படின்னு அவனை மிரட்டுறா. அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப அவன் ரொம்பவுமே கன்ஃபியூஸ்ல இருக்கான். அப்ப அங்க இன்சார்ஜா இருக்கிறவங்க அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க, என்ன நீ வேலை ஒழுங்கா செய்யறது இல்லையாமா? அந்த செக்யூரிட்டி சொல்றான், உனக்கு இந்த தடவை வார்னிங் கொடுக்குறேன், நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, அடுத்த தடவை உன்னை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவன் சரி அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் அந்த ஹாலியை பார்க்க ரொம்பவுமே கேஷுவலா வரான். வந்து 2 சாக்லேட்டை கொடுக்குறான். என்ன 2 சாக்லேட் தான் கொடுக்குற, இது எனக்கு பத்தாது அப்படின்னு அவன் சொல்றான். என்ன நீ என்னையே கலாய்க்க பாக்குறியா, உனக்கு இனிமேல் இது 2 தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருச்சு பையன் உஷார் ஆயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு. இவ வேற மாதிரி டேக்கிள் பண்றா. நேற்று நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்து அதுல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே குடும்பமா ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொல்றா. அதுல வந்து அவன் டவுன் ஆயிடுறான். சரி இரு, நான் உனக்கு போய் ஃபுட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே ஃபுட் எடுக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த செக்யூரிட்டி என்னவன் இங்கேயே தூள் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் இந்த பொண்ணு இருக்கிற ரூமையுமே கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறான். இவ அவனை பார்த்தோன்னே என்னை காப்பாத்தி என்ன ஒருத்தன் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றா. யாரு அவனா அப்படின்னு கேட்கும் போது அவன் இல்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம இவ ஏதோ ஒண்ணு பேசுறா. இந்த லவ் பத்தி எல்லாம் இவங்கிட்ட பேசுறா. அமைதியா இருந்துட்டு அவனும் காப்பாத்த ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா செத்துமே மெதுவா உள்ள வரான். அவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இப்ப இந்த செத்து நடந்து வரத ஹாலி பார்த்துட்டு அப்படியே இந்த செக்யூரிட்டியை டைவர்ட் பண்றா. இங்க பாருங்க, பின்னாடி பாக்காதுங்க அப்படின்னு. இவ எதுக்காக இப்படி பண்றானா, நம்ம செத்துக்கு இவ ஒரு வாய்ப்பு கொடுக்குறா. ஏன்னா இவனை இப்ப விட்டுட்டானா இந்த உண்மை எல்லாமே வெளியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனால செத்துமே அவனை அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு எந்த டேமேஜும் ஆகல. ஒரு கத்தி எடுத்து அவனோட வயிற்றுல எல்லாம் அறுப்பு பண்றான். அவனுக்கு அப்பவுமே பெருசா அடிபடல. இவன் செத்த அடிக்கலான்ட்டு போறப்ப ஹாலி வந்து நடுவுலயே காரை விட்டுறா. அதுல இவன் கீழே விழுந்து அவனோட கழுத்து உடஞ்சிருது. செத்த பார்த்து அந்த கல் எடுத்து அவனோட தலைமையிலேயே போடுறாங்கிறா. ஆனா அவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அவன் என்னதான் சைக்கோவா இருந்தாலுமே இந்த மாதிரி கொலையெல்லாம் எதுவுமே அவன் பண்ணதில்ல. கல் எடுத்து போடுறான் அப்படின்னு அவளுமே கத்துறா. ஒரு கல் எடுத்து அவனோட தலைமையிலேயே போட்டுறான். அவனோட தலை செதஞ்சு அவன் அங்கேயே இறந்துடுறான். இப்ப இவ எதுக்காக இப்படி பண்ணிருக்கானா, இவனையுமே ஒரு குற்றவாளியாக வச்சு அவன் மனசளவுல ரொம்பவே பாதிப்படையணும் அப்படின்னு அதுக்காக தான் இப்ப பண்ணிருக்கா. இப்ப அவன் ஒரு ஓரத்துல அம்போன்னு உட்காந்துருக்கா. அப்ப இவ ஐடியா கொடுக்குறா, அவனோட பல்ல புடுங்க, நகத்தை புடுங்க, இதெல்லாம் வச்சுதான் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி வெளியே இருக்கிற மிஷினுக்குள்ள இவ்வளவு பெரிய பாடி போகாதேங்கிறப்ப அப்பனா அதை கட் பண்ணுங்கிறான். அதே மாதிரி அவனும் அந்த உடம்ப துண்டு துண்டா கட் பண்றான். கட் பண்ணி பாதிய அங்க இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடா போடுறான். மீதி உடம்ப அந்த நாய் இருக்கிற மிஷினுக்குள்ள போட்டு எரிச்சிடறான். அதுக்கப்புறம் இவனே போன் பண்ணி அந்த இன்சார்ஜுக்கு இங்க இருக்கிற வாட்ச்மேன் என்ன பார்த்து சொல்லிட்டு வெளியே போனாரு, இன்னுமே வரவே இல்லை அப்படின்னு போன் பண்ணி சொல்லிடுறான். இப்ப கீழே வந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. இவ அதை பார்த்துக்கிட்டு சிரிக்கிறா. கொலை பண்ணது எப்படி இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு. இவன் கத்தறான், வாய மூடு, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவ கூப்பிட்டு எனக்கு கிஸ் பண்ணு, தொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவனுக்கு பிடிக்காம தட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறான். வெளியில வந்து பாக்குறான், அந்த செக்யூரிட்டி காணாம போனதை தேடுறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வந்திருக்காரு. இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவனும் அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் பண்றான். ஆனா எதுவுமே தெளிவா இல்ல. என்ன நீ வளர்ற, வந்தாங்கிற போனாங்கிற ஒரு டீட்டெயிலாவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து அவன் எஸ் ஆயிடுறான். ஆனா அவரு நோ
நோண்டி நோண்டி கேள்வி கேட்டதுனால கீழே போய் அவளை கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். ஃபைனலி நம்ம செத்தோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இப்படி எல்லாம் சொல்றத விட நம்ம செத் பயந்துட்டானே சொல்லலாம். ஆக்சுவலி இதெல்லாம் அந்த பொண்ணோட பிளேவா இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் அவனுக்கு இருக்கு. அடுத்த நாள் போய் ஆலி கிட்ட பேசுறான். ஆலி சொல்றான், சி நீயும் என்ன மாதிரி தான் எனக்கு தெரியும், என்னோட விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும், உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான். பட் 2 பேர்னாலையும் நம்ப முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன நம்பறியா அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறப்ப அவன் அமைதியா இருக்கான், எதுவுமே சொல்லவே இல்லை. சரி நீ என்ன நம்பருக்கு நான் என்ன பண்ணும் ஆலி அப்படின்னு அவன் கேக்குறான். அப்படின்னா நீ உன்னோட விரல வெட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதை கேட்டு மேல வந்து இவனுக்கு பைத்தியம் முடிகிற மாதிரியே ஆயிடுது. என்ன பண்றேன்னே தெரியல. சரி விரல வெட்டிட்டு அவ கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். கீழே வந்து இங்க பாருன்னு அவ கண்ணு முன்னாடியே அவனோட விரல வெட்டிக்கிறான். இவ அதை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறா. விரல வெட்டின உடனே அந்த கத்தி எடுத்து இவளோட கழுத்துல வச்சுக்கிட்டு இப்ப இந்த டோரை ஓபன் பண்ணலன்னா நானே செத்துணும் அப்படின்னு சொல்றா. இப்ப உனக்குமே விரல வெட்டி ரத்தம் நிறைய போயிருக்கு, நீயும் செத்து போயிருவ அப்படிங்கிறா. இவனுக்கும் என்ன பண்றேன்னே தெரியாம அந்த கதவை ஓபன் பண்ணிடுறான். இப்பதான் முழு சைக்கோவும் மாறி இருக்கா இந்த ஹாலி. அப்படியே அவ பக்கத்துல அந்த கிளாரோட இல்யூஷனுமே வருது. அவகிட்ட இவனை என்னடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டு செத் கிட்டதுல வந்து இந்த அளவுக்கு என்ன யாருமே லவ் பண்ணது கிடையாது அப்படின்னு அவனை கிஸ் பண்ணிட்டு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல ஒரு அறுப்பு போட்டுறா. அவ்வளவுதான், இங்க என்ன கிரைம் சீன் நடந்தாலுமே நான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த ஹாலி. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஹாலி வந்து எரிக் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. எரிக் சொல்றான், உன்னோட கதை சூப்பரா இருக்கு, இந்த கதையை நீ ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். சோ இந்த ஒட்டுமொத்தமா நடந்தது எல்லாத்தையுமே இவ கதையை எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எரிக் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பாக்குறா. அதுல ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்த உடனே பக்கத்துல கத்தியுமே இருக்கு, அதையுமே பாக்குறா. இன்னுமாடா நீ திருந்தல அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வரா. கத்தி எடுத்துட்டு இவனோட கழுத்தை அறுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவனோட போன் அவங்கிட்ட கொடுக்குறா. இது செம்ம ட்விஸ்ட். என்னடா இது இவ போனை கொடுக்குறா அப்படின்னு பாக்குறப்ப ஓகே ஒருவேளை திருந்திட்டா அப்படின்னு நம்ம நினைச்சா அங்கிருந்து நடந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போறா. அது பாத்தீங்கன்னா ஒரு பழைய குடோன் நாட் இருக்கு. அந்த குடோனுக்குள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க உள்ள துணியை ஓபன் பண்றா. இவளுக்காக செஞ்சு வச்சிருந்த கூண்டு அங்க இருக்கு. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்களை வச்சிருக்கா. இன்னைக்கு எரிக் என்ன ஏமாத்திட்டான். அவன் மேல செம்ம கோவம் வந்தது. அந்த கோவத்தை உன் மேல காமிக்கலான்னு வந்துட்டேன், ஏன்னா நீ தான் என்ன ரொம்பவுமே லவ் பண்றேன்னு அவனை காட்டுறாங்க. கையில 2 விரல் இல்ல, யாருன்னு பார்த்தா அது செத்துதான். இவளுக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இவன் அடிச்சுட்டு போகலாட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பையன் குத்தீரு கொலையுரமா கிடக்குறான். நம்ம செத்து கழுத்துல தெய்யில் போடப்பட்டிருக்கு, கையில 2 விரல் வெட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விரல் தானே வெட்டி இருந்தது, இப்ப 2 விரல் வெட்டி இருக்கு. இப்ப இவ 3வது விரலுமே வெட்டுறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா இவெல்லாம் இருக்க மாட்டா. இவ என்ன சொல்றானா, நீ தான் என்ன ரொம்பவுமே லவ் பண்ற இல்ல, அப்பன்னா ஒரு விரல வெட்டி கூடன்னு கேக்குறா. இவனுமே லவ் ப்ரூவ் பண்றதுக்காக அவ கேட்கறப்பெல்லாம் விரல வெட்டி கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு என்னன்னா நம்மளையுமே ஒருத்தன் ட்ரூவா லவ் பண்றான்ல அப்படிங்கிற ஒரு ஆசை தான். சோ சைக்கோத்தனமா அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சுனே உங்களுக்கே தோணும் லவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. அதுவும் எப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணும், இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சைக்கோத்தனமாலாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர எப்பயுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா போய் நிற்கும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.